வெல்கம் டு கற்றகற்பது சேனல். இப்போ டெட் பேப்பர் 2க்கு சோஷியல் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க சேனலோட பிளேலிஸ்ட்ல இருக்கு, அதை செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி தமிழும் போட்டுக்கிட்டே இருக்கும், பிளேலிஸ்ட் இருக்கு, தமிழுக்கான பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்க. சோஷியல் படிக்கிறவங்க தமிழ் பிளஸ் சோஷியல் நீங்கள் நல்லா தரவாக படித்தாலே 82+ மார்க் எடுத்தலாம் ஈஸியாக. ஸோ அதனால சோஷியல்லையும் தமிழ்லையும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 31வது கேள்வி, 30 கேள்விகள் ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். இது 32வது கேள்வி பார்க்குறோம். இந்தியா தேசிய காங்கிரஸின் 2வது மாநாடு நடைபெற்ற ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1886. இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அல்லது வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் 2வது மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1886. பார்த்தலாம். முதல் மாநாடு நடந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பம்பாய். அதே 2வது மாநாடு நடைபெற்ற இடம் பார்த்தீங்கன்னா கல்கத்தா. 3வது மாநாடு நடைபெற்ற இடம் சென்னை 1000 விளக்கு பகுதி. 1885, 1886, 1887 மூணையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின். அடுத்து 32வது கேள்வி. 1885 பம்பாயில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட 72 பிரதிநிதிகளின் எத்தனை பிரதிநிதிகள் சென்னையை சேர்ந்தவர்கள் கேட்டிருக்காங்க. மொத்தம் முதல் கூட்டத்தில் 72 பேர் மெம்பர்ஸ் கலந்துக்கிட்டாங்க. இதுல சென்னையை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 22 பேர் சென்னையை சேர்ந்தவர்கள். அடுத்து 33வது கேள்வி. சென்னை வாசிகள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1852. சென்னை வாசிகள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு 1852. அடுத்து 34வது கேள்வி. பாளையக்காரர்களின் தோல்விக்கு பின்னர் வேலூர் கோட்டையில் வரும் போட்டியில் இருக்கு. வேலூர் கோட்டையில் இந்திய வீரர்களும் அதிகாரிகளும் ஒரு எழுச்சியை திட்டமிட்டு நடத்திய ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 1806. பாளையக்காரர்களின் தோல்விக்கு பின்னர் வேலூர் கோட்டையில் இந்திய வீரர்களும் அதிகாரிகளும் ஒரு எழுச்சியை திட்டமிட்டு நடத்திய ஆண்டு 1806. அடுத்து பருவ இதழாக தொடங்கப்பட்ட சுதேசி மித்திரன் நாளிதழாக மாறிய ஆண்டு என்ன. இதற்கு சரியான ஆப்ஷன் பி 1899. அப்போ சுதேச மித்திரன் ஃபர்ஸ்ட் பருவ இதழா தான் தொடங்கப்பட்டிருக்கு. நாளிதழை எப்போ மாற்றிருக்காங்க? 1899. அடுத்து 36வது கேள்வி. சென்னை வாசிகள் சங்கத்தை நிறுவியவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி கஜுலு லட்சுமி நரசு சீனிவாசனா. இவங்க 2 பேர் தான் சென்னை வாசி சங்கத்தை நிறுவியிருக்காங்க. அடுத்து 37வது கேள்வி. பள்ளியில் குலக்கல்வி திட்டத்தை புகுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ராஜகோபாலாச்சாரி. அதாவது ராஜாஜின்னு சொல்லுவோம்ல, பள்ளிகளில் குலக்கல்வி திட்டத்தை புகுத்தியவர் யாரு? ராஜாஜி. அடுத்து 38வது கேள்வி. ராஜாஜி தலைமையில் எத்தனை தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறி உப்பை அள்ளினார்கள். இதற்கு சரியான ஆப்ஷன் பி 12. ராஜாஜி தலைமையில் எத்தனை தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறி உப்பை அள்ளினார்கள்? 12. அடுத்து 39வது கேள்வி. 1930 ஆட்சி பொறுப்பேற்று நீதி கட்சி, இது நிதி கட்சின்னு இருக்கு, நீதினு மாத்திக்கோங்க, நீதி கட்சி எந்த ஆண்டு வரை ஆட்சி செய்தது. இதற்கு சரியான ஆப்ஷன் பி 1937. 1930 பொறுப்பேற்று நீதி கட்சி எந்த ஆண்டு வரைக்கும்? 1930 37 வரைக்கும் ஆட்சி நடந்திருக்கு. அடுத்து 40வது கேள்வி. மாற்றத்தை விரும்புவோரால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி எது. மாற்றத்தை விரும்புவோரால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி எது. இதற்கு சரியான ஆப்ஷன் பி சுயராஜ்ய கட்சி. மாற்றத்தை விரும்புவோரால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி சுயராஜ்ய கட்சி. அடுத்து 41வது கேள்வி. தமிழ்நாட்டில் ரவுலட் சட்டம் எனும் கருப்பு சட்டத்தை எதிர்த்து கடையெடுப்பு வேலை நிறுத்தங்கள் நடைபெற்ற நாள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 1919 ஏப்ரல் 6. தமிழ்நாட்டில் ரவுலட் சட்டம் எனும் கருப்பு சட்டத்தை எதிர்த்து கடை அடைப்பு வேலை நிறுத்தங்கள் நடைபெற்ற நாள் 1919 ஏப்ரல் 6. அடுத்து 42. சங்க காலத்தில் பூம்புகார் எந்த அரசின் துறைமுகம்.
இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி சோழர். அப்ப பூம்புகார் துறைமுகம் சோழர் அரசோடது. அடுத்து 43வது கேள்வி, உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபொட்டோமியா. இது மெசபொட்டோமியான்னு இருக்கு, மாத்திக்கோங்க. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு. மெசபொட்டோமிய நாகரிகம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 6500 ஆண்டுகள். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபொட்டோமிய நாகரிகம். எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது? 6500 ஆண்டுகள். அடுத்து 44வது கேள்வி, கோவலன் மற்றும் கண்ணகியின் பிறந்த ஊர் எது? இதற்கு சரியான ஆப்ஷன் சி பூம்புகார். கோவலன் கண்ணகி பிறந்த ஊர் அது பூம்புகார். பூம்புகார் துறைமுகம் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விட ஆப்ஷன் ஏ வங்காள விரிகுடா. பூம்புகார் துறைமுகம் அமைந்துள்ள இடம் வங்காள விரிகுடா. அடுத்து 46வது கேள்வி, சங்ககால இலக்கியங்களில் பூம்புகார் துறைமுகத்தை பற்றி அறிய உதவும் நூல்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி இவை அனைத்தும். என்னென்ன? பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை. சங்ககால இலக்கியங்கள்ல பூம்புகார் துறைமுகத்தை பத்தி எந்தெந்த நூல் சொல்லியிருக்கு? பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை. அடுத்து 47வது கேள்வி, பட்டினப்பாலை ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் வாழ்ந்த நூற்றாண்டு எது? இதற்கு சரியான ஆப்ஷன் பி கிமு 2ஆம் நூற்றாண்டு. பட்டினப்பாளையத்தோட ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். எந்த ஊரு, எந்த நூற்றாண்டு? கிமு 2ஆம் நூற்றாண்டு. அடுத்து 48வது கேள்வி, பூம்புகார் நகரத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் என்னென்னு பார்த்துருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலை, தென்கடல் பகுதி, கிழக்கு பகுதி, ஈழம். இதற்கு சரியான விடை பார்த்தலாம் 4321 ஆப்ஷன் சி 4321. அப்ப மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து என்ன இறக்குமதி செஞ்சிருக்காங்க? சந்தனம். தென்கடல் பகுதியிலிருந்து முத்து, கிழக்கு பகுதியிலிருந்து உணவுப் பொருட்கள், ஈழம்லேருந்து பவளம். பார்த்து வச்சுக்கோங்க, இதெல்லாம் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம் இறக்குமதி செஞ்சிருக்காங்க எங்க? பூம்புகார் நகரத்துல. அடுத்து இறக்குமதி, ஏற்றுமதி கிடையாது, இறக்குமதி. அடுத்து தென்கடல் பகுதியிலிருந்து முத்து, கிழக்கு பகுதியிலிருந்து உணவுப் பொருட்கள், ஈழம்லேருந்து பவளம். அடுத்து 49வது கேள்வி, கூற்ற கவனிக்க சொல்லியிருக்காங்க. மதுரையில் வணிகம் செழித்து இருந்ததற்கான சான்றுகள் மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் நடத்தப்பட்ட அகழாய்வில் கிடைத்துள்ளது. கூற்று 2, மதுரையில் நாலங்காடி, அல்லங்காடி என்ற 2 வகை அங்காடிகள் செயல்பட்டு வந்தன. இது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு 2மே சரிதான். அதாவது மதுரையில நாலங்காடி, அல்லங்காடி அப்படின்றது 2 வகை அங்காடிகள் இருந்திருக்கு. அடுத்து ஃபர்ஸ்ட் கூற்றுன மதுரையில் வணிகம் செழித்திருந்ததற்கான சான்று எங்க இருந்திருக்கு? மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில காணப்பட்டிருக்கு. அடுத்து 50வது கேள்வி, கல்வியில் கரையிலா காஞ்சி அப்படின்னு கூறியவர் காஞ்சி நகரை புகழ்ந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி திருநாவுக்கரசர். கல்வியில் கரையிலா காஞ்சி என்று காஞ்சி நகரை புகழ்ந்தவர் யாரு? திருநாவுக்கரசர். அடுத்து 51வது கேள்வி, சென்னை உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக 1877 நியமிக்கப்பட்டவர் யார்? எங்க? சென்னை உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக. நோட் பண்ணணும், முதல் இந்திய நீதிபதியாக எந்த வருடம்? 1877 யார் நியமிக்கப்பட்டிருக்காரு? ஆப்ஷன் ஏ டி முத்துச்சாமி. அடுத்து 52வது கேள்வி, டேஷில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு அன்னை பெசன்ட் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1917. 1917 நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் அன்னை பெசன்ட் தலைவரை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இது அன்னை பெசன்ட் மாத்திக்கோங்க. அடுத்து 53வது கேள்வி, சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 1912. சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1912. அடுத்து 54வது கேள்வி, நீதி கட்சியில் முதலாவது முதலமைச்சர் யார்? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ சுப்பராயலு. நீதி கட்சியில் முதலாவது முதலமைச்சர் யாரு? ஆப்ஷன் ஏ சுப்பராயலு. அடுத்து 55வது கேள்வி, வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் என்ன? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 1942 ஆகஸ்ட் 8. எல்லாமே கோட் வேர்டு மாதிரி வச்சு படிச்சுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட், உங்களுக்கே புரியுற மாதிரி, உங்களுக்கு தெரிஞ்சா போதும். அந்த ஆன்சரை பார்த்தோன்னே உங்களால கெஸ் பண்ணி போடுற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்க கோட் வேர்டு வச்சு படிச்சுக்கோங்க. வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது நான் சொல்றேன், 4/2 8. அப்போ 8 ஆகஸ்ட் மாசம் 8. அதனால அப்ப வெள்ளையனே வெளியேற 4/2 8.
அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மாலாம் ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்து 56வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதவற்றை தேர்வு செய்கன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தலாம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, தொண்டி மருத்துவ நகரம் அப்படின்றதுதான் தவறானது. அப்ப மித்த எல்லாமே ரைட்டு. புகார் அப்படின்றது துறைமுக நகரம், காஞ்சி அப்படின்றது கல்வி நகரம், மதுரை அப்படின்றது வணிக நகரம். அடுத்து 37வது கேள்வி, காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடம் தற்போதைய எந்த ஊர் அருகில் உள்ளது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, மயிலாடுதுறை. காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடம் தற்போதைய எந்த ஊர் அருகில் உள்ளது? மயிலாடுதுறை. அடுத்து 52வது கேள்வி, காஞ்சியில் உள்ள கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ராஜசிம்மன். காஞ்சியில் உள்ள கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யாரு? ராஜசிம்மன். இவர் பிற்கால பல்லவ மன்னன். அடுத்து 60வது கேள்வி, சோழ நாடு அப்படின்றதுக்கு ஆன்சர் பார்த்தலாம். ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. இதுவும் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இது ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின். இதோட 60 கேள்விகள் முடிச்சிருக்கோம். இந்த கேள்விகள் சோஷியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் எஸ் அப்படின்ற கமெண்ட் கொடுங்க. சோஷியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எளிமையா பாஸ் ஆகலாம். தமிழ் 30ஐயும் தமிழ் தரவா படிச்சு 30ஐயும் சோஷியல் 60 எடுத்தாலே நீங்க ஈஸியா பாஸ் ஆகலாம். இந்த சப்ஜெக்டை போட்டாலுமே வந்துடும். ஃபுல் மார்க் கூட நம்ம எடுக்கிறது தெரியல. ஆனா ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கான எஃபோர்ட்டை நீங்க போட்டே ஆகணும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.